சரிடா, நான் கிளம்புறேன். என் ஆள் வேற அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ஓகே, பை. தேங்க்ஸ்டா. பை. பை. பாய். என்ன பியூலா, என்னாச்சு? ஏன் அட்ரஸ் பார்த்தோன்னு ஷாக் ஆயிட்ட? டிஎம் காலேஜ் பக்கத்துல தானே அந்த ப்ரௌசிங் சென்டர் இருக்குன்னு ரியா சொன்னா. ஆமா, அந்த காலேஜ்ல தான் சூர்யாவும் படிக்கிறான். அப்படின்னா நீ சொன்ன மாதிரி இந்த விஷயத்துல சூர்யாவோட இன்வால்மெண்ட் இருக்குமோ? நான் அப்பவே சொன்னேன் இதுக்கெல்லாம் காரணம் அந்த சூர்யா தானு. நீதான் அவன் ரொம்ப நல்லவன், மேடமோட பையன், அப்படி இப்படின்னு சொன்ன. சரி, நீ சொன்ன மாதிரி அவன் தான் இது காரணம்னு வச்சுக்கோ. ஆனா இதுல ஒரு விஷயம் குழப்பமா இருக்கே. சில சமயம் அனானமஸ் காலர் எனக்கு பண்ணும்போது சூர்யாவும் என் பக்கத்துல உட்கார்ந்துட்டு நான் அவன்கிட்ட போன்ல பேசுறது பார்த்துட்டே இருப்பான். அப்படின்னா அவன் எப்படி இந்த போனை பண்ணிருக்க முடியும்? அந்த இடம் தான் எனக்கும் குழப்பமாவே இருக்கு. ஆனா நீ இருக்கிற இடம், நீ போற இடம், உனக்கு ஆக்சிடென்ட் ஆனது, நீ எந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்க, இதெல்லாம் சம்பந்தமே இல்லாத ஒருத்தனுக்கு எப்படி தெரியும்? சூர்யா மாதிரி ஒரு இன்சைடருக்கு தானே அது தெரியும். அதுவும் கரெக்ட் தான். எங்கேயோ இருக்கிற ஒருத்தனுக்கு எப்படி உடனே இன்ஃபர்மேஷன் போகுது? அப்படின்னா அவனும் பக்கத்துல தானே இருக்கணும். நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஆனா ஃபுல்லா இது மேட்ச் ஆக மாட்டேங்குதுடா. இது தெளிவா கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. என்ன? நீ அவனுக்கு ஒரு மெயில் அனுப்பு. என்னன்னு? இவ்ளோ விஷயம் தெரிஞ்சிருக்கிற அந்த மர்ம ஆளுக்கு உனக்கும் பிரேமுக்கும் இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப்ப பத்தி கண்டிப்பா தெரியாம இருக்கவே இருக்காது. அதனால அதுல இருந்தே ஆரம்பி. இந்த மாதிரி நான் பிரேமன் ஒருத்தரை லவ் பண்ண, அவன் என்ன வேண்டான்னு சொல்லிட்டான், என்ன மாதிரி ஒருத்திய வேணான்னு சொல்ற அளவுக்கு அவன் அவ்வளவு பெரிய பிஸ்தவா, அவனை விட பெட்டரான ஒரு பர்சனை நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணணும் நான் ஆசைப்படுறேன். நான் காதலிச்சவனை விட என்ன காதலிக்கிற ஒருத்தன் பெட்டரா இருப்பான்னு எனக்கு தோணுது. அதனால உன்னை பார்க்கவும் உன் கூட பழகவும் நான் விருப்பப்படுறேன். உன்னோட பழகிறது என்னோட நொந்து போன மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். அதனால நான் உன்னை மீட் பண்ணி ஆகணும். நீ என்னை எப்ப பார்க்கலனா அப்புறம் எப்பவுமே என்னை பார்க்க வேண்டாம் அப்படின்னு சீரியஸா ஒரு மெயில் அனுப்பிவிடு. ஆனா இவ்ளோ நாள் வெளியில வராதவன் இப்ப மட்டும் எப்படி வருவான்னு என்ன நிச்சயம்? இவ்ளோ நாள் நீ அவனை காதலிப்பியாங்கிறது மட்டும் இல்ல, ஜஸ்ட் கன்சிடர் பண்ணுவியாங்கிறது கூட அவனுக்கு டவுட்டாவே இருந்தது. அதனால அவன் வெளியே வரதுக்கு சான்ஸே இல்ல. உன்னை நம்பி வெளியே வந்தா நீ ஏதாவது பிரச்சனையில மாட்டி விட்டுட்டா அதுதான் அவன் பயந்துருப்பான். இப்போ உன்னோட காதல் தோல்வி, அதனால உனக்கு உண்டான மன விரக்தி, இப்படிலாம் நீ அவனுக்கு மெயில் அனுப்பினு வைய, அவனுக்கு இப்ப ஸ்கோப் இருக்கு நம்பி அவன் வெளியே வரதுக்கு சான்சஸ் இருக்குல்ல. பாக்கலாம், அவன் வெளியே வரும்போது நம்மளோட சந்தேகம் கரெக்டா இல்லையான்னு கண்டிப்பா தெரிஞ்சிடும். நீ முதல்ல அவனுக்கு மெயில் அனுப்பு. சரிடா, இப்பவே அனுப்பிச்சிடுறேன். ஷேர் ஆட்டோவா அது? ராஸ்கல் மாட்டு வண்டியை விட கேவலமா இருக்குடா. பெண்ட கைட்டுட்டா. நீங்கெல்லாம் எப்படிடா டிராவல் பண்றீங்க? பாஸ் வாங்க. எப்பயுமே சொகுசா ஏசிலே உட்காந்துட்டு இருந்தா எப்படி கஷ்டம் தெரியும்? இதுக்கு தான் எங்களை மாதிரி அப்பப்ப பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லயும் டிராவல் பண்ணணுங்கிறது. பேசாம ஒரு டாக்ஸிலயாவது வந்திருக்கலாம், குறைஞ்சபட்சம் ஆட்டோலயாவது வந்திருக்கலாம். இந்த ஷேர் ஆட்டோ தேர் ஆட்டோன்னு உயிரை வாங்கிட்டியடா. பாஸ் டாக்ஸியும் இல்ல ஆட்டோவும் இல்ல, அந்த சிங்கப்பூர்காரன் மாதிரி ஃப்ளைட்ல கூட வந்திருக்கலாம் தான். ஆனா அதுக்கெல்லாம் டப்பு வேணும்ல, டப்பு. இருக்கிற 50 ரூபாய்க்கு ஏர்போர்ட்டுக்குள்ள எட்டி கூட பார்க்க முடியாது. இதுல பேச்சு வேற. போகும்போதுல கூட சேர் ஆட்டோல போக முடியாது, நடந்து தான் போகணும். ஆமா, இதுல ஒன்னும் குறைச்ச இல்ல, சட்ட டிசைன்ல மட்டும். ஏய், ஏன்டா ரோட்ல என் மானத்தை வாங்குற? வக்கீல் ஆபீஸ் வந்தாச்சு, வாடா. வாங்க, பார்த்து வாங்க. மிஸ்டர் சுந்தரம், நான் தான். வரலாமா? வாங்க. தேங்க்யூ. நீங்க? நான் மூர்த்தி, கிரேட் அட்வொகேட் மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி. என்னோட அசிஸ்டன்ட் சிவா. ரொம்ப சந்தோஷம். இப்போ எதுக்காக என்ன பார்க்க வந்தீங்க? ஏதாவது கவுன்சிலிங் என்கேஜ்மெண்டா இல்ல கேஸ் ரெஃபர் பண்றதுக்காக வந்தீங்களா? என்ன சார் இது? சாரு என்ன பத்தி ஒண்ணு சொல்லலையா? ஓ, சாரு மேடத்தினுடைய ஹஸ்பண்ட் மூர்த்தியா நீங்க? இப்படி தெளிவா சொன்னதா சார் எனக்கு புரியும். நீங்க பாடிங்க வந்து மொட்டையா நான் தான் மூர்த்தினா எப்படி சார் புரியும்? யூ ஆர் ராங் சார். நான் சாருவோட ஹஸ்பண்ட். சாரு தான் என்னோட வைஃப். என்ன சார் இது? நான் மூர்த்தி இல்ல, மூர்த்தி தான் நான் என்ற மாதிரி இது சார். இது ரெண்டுமே ஒண்ணு தானே சார்? பாஸ், இந்த ஆளு கெட்டிக்கார ஆள் மாதிரி தெரியுது. எப்படி மடக்கிறாரு பாருங்க.
நாமளே ஹெல்ப் பண்ணாம இருந்தா கூட இந்த ஆளே தனியா நின்று ஜெயிச்சிருவான் போல இருக்கு பாஸ். சும்மாறா. அப்படி இல்லை சார். சாரு வந்து ஒரு சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப், நான் ஒரு லாயர், கெட்டிக்கார லாயர். என்ன வச்சு அப்புறம் அவளை சொல்றது தானே முறை. இருக்கலாம் சார், ஆனா கிளைண்ட்டுங்கிற முறையில எனக்கு அவங்கள தானே தெரியும். அது மட்டும் இல்ல, நீங்க லாயர்னு வேற சொல்றீங்க. உங்களை பத்தி நான் இதுவரை எதுவுமே கேள்விப்பட்டதே இல்லையே. நான் ரொம்ப தன்னடக்கமானவன் சார். என்னோட புகழ் ரொம்ப வெளியில பரவுறத நான் விரும்புறதில்ல. ஆனா புகழ நான் விரும்புறேனா இல்லையாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த புகழ் என்ன விட மாட்டேங்குது பாருங்க. நான் என்னை பத்தி எதுவும் சொல்ல வேண்டாம்னு சொன்னாலும் என்னோட அசிஸ்டன்ட் சிவா சும்மாவே இருக்க மாட்டான். அதை பத்தி ஒரு 4 வார்த்தையாவது சொல்லணும்னு அடம் பிடிக்கிறேன். என்னடா? அப்படியா பாஸ்? ஏண்டா இப்ப கூட வரும்போது சொல்லிக்கிட்டே வந்தேன்ல, நான் கூட அதெல்லாம் வேண்டாம்டா, நம்மள நாமளே புகழ்ந்துக்க கூடாது அப்படின்னு சொன்னேன்ல. அந்த சஃபாரி ஆள்கிட்ட கூட சொன்னியே. ஆமா. இல்ல சார், எங்க பாஸை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவரோட பேரு, அவரோட திறமை இதெல்லாம் கேள்விப்பட்டு சுப்ரீம் கோர்ட்ல வந்து பிராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. பாஸ் தான் தாய் மண்ணே வணக்கம்னு தமிழ்நாட்டிலே தங்கிட்டார். போதும் போதும் போதும். அப்படியா? ஆச்சரியமா இருக்குதே. இவ்வளவு பிரபலம் சொல்றீங்க, நான் இதுவரை உங்க பேரை கேள்விப்பட்டதே இல்லையே. எப்படி சார் கேள்விப்பட முடியும்? இல்ல எப்படி கேள்விப்பட முடியும்? பேர் இருந்தா தானே. அதாவது சார், பாஸ் தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணாருன்னா பல பேர் கேஸ் இல்லாம சோத்துக்கு திண்டாடி போயிருவாங்களேன்னு நினைச்சு பொறாம பிடிச்ச சில பேரு ஒரு சதி செஞ்சு பாஸ பார் கவுன்சில இருந்து தூக்கிட்டாங்க. பாஸ் ரொம்ப பெருந்தன்மையா, சரி ஏன் ஒருத்தன் பேரை தூக்குறனால இவ்வளவு பேர் வீட்டுல அடுப்பெரியுதுன்னா நான் வெளியேற தயார்னு வெளியில வந்துட்டாரு. அப்படியா? பின்ன பாஸ் மட்டும் இப்ப பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாருன்னா இனி யாரும் நீங்க எல்லாம் வேற ஏதாவது தொழில் போயிருப்பீங்க சார். என்னடா விடுறா சார். இவன் என் மேல உள்ள அன்புல கொஞ்சம் ஓவரா பேசுறான். என் ஜாதகத்துல கொஞ்சம் டைம் சரியா இல்ல, அதனாலதான். சரி சார், அதெல்லாம் போகட்டும். என்னை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு இவன் ஆசைப்பட்டதுனாலதான் இவன் ஆசையை ஏன் கெடுப்பானேன்னு நான் சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தேன். நாம வந்த விஷயத்த பேசுவோமா? உங்க ஒய்ஃபோடைய ப்ராப்பர்ட்டி பத்தி தானே. ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் மட்டும் தனியா நடத்தினாலுமே இந்த கேஸ்ல ஈஸியா ஜெயிச்சிருவேன். நல்ல தகுதி திறமையுள்ள நீங்களும் இதுல அசிஸ்ட் பண்றேன்னு சொல்றீங்க, கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். அதான பிரச்சனையே. என்ன சொல்றாரு இவரு? அது ஒண்ணு இல்ல சார், இன்னும் என்னோட புகழ சொல்லி முடிக்கலையேன்னு சொல்றான். சொன்ன வரைக்கும் போதும்டா. சார் ரொம்ப ஷார்ப்பு, கற்பூர புத்தி. அப்படி கோடு காட்டினாலே புரிஞ்சுக்குவாரு. ஆமா, உங்க டாக்குமெண்ட் வேணும்னு கேட்டிருந்தேனே. இந்தாங்க சார். என்ன சார் இது? உங்க ஒய்ஃப் டாக்குமெண்டா இது? அதுல டவுட்டே இல்லையே. ஏன் சார் ஏன் இப்படி கேக்குறீங்க? நாங்க என்ன டூப்ளிகேட்டா கொண்டு வருவோம்? இது என்னோட ஒய்ஃபோடது தான். இதுல உங்க ஒய்ஃப் பேரே இல்லையே சார். ஏதோ சண்முகம் சிங்கப்பூர் அது எதுன்னு வருது. இந்த ப்ராப்பர்ட்டியே வேற டாக்குமெண்ட் சார். என்னது வேற டாக்குமெண்டா? சார் கொஞ்சம் நல்லா பாருங்க சார். நல்லா பார்த்தேன் சார், நீங்க வேணும்னா பாருங்களேன். காட்டுங்க. ஆமா சார், மாறிடுச்சே. இது அது எப்படி சார் மாறும்? அது நாங்க வந்து சார், சேராட்டில் வர போல மாறிடுச்சு. சேரங்காட்டோல வந்தீங்களா? என்ன சார் சொல்றாரு இவரு? ஒண்ணு சார், அவன் வீட்ல இருந்து என் ஆபீஸ்க்கு வரும்போது ஷேர் ஆட்டோல வந்தான். எங்க ஆபீஸ்ல இருந்து உங்க ஆபீஸ்க்கு வரும்போது என் ஒய்ஃபோட ஃபைல் எடுத்துட்டு வராம அந்த அவசரத்துல இன்னொரு கிளையண்டோட ஃபைல், அதான் சண்முகம் சிங்கப்பூர், அந்த ஃபைல் எடுத்துட்டு வந்துட்டான். அதான் கன்ஃபியூஷன், வேற ஒண்ணும் இல்ல. அதானடா? ஆமா சார். ஆமா ஆமா ஆமா, உங்களுக்கு பார் கவுன்சில இருந்து டிபார் பண்ணிட்டான்னு சொன்னீங்க. அப்புறம் எப்படி உங்களுக்கு ஒரு கிளையண்ட், அதுவும் சிங்கப்பூர்ல இருந்து? அது வந்து சார், நான் நேரடியா பிராக்டிஸ் பண்ண முடியலனாலும் என்னோட அறிவை பயன்படுத்திக்கணும்னு துடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? அவங்களோட அன்பு தொல்லைக்காக அவங்களோட கேஸ் எல்லாம் எடுத்து படிச்சு நான் உங்களுக்கு யோசனை சொல்லுவேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸ் எடுத்துக்கங்களேன். நான் பாயிண்ட்ஸை எடுத்து கொடுத்து உங்களை வச்சு வாதாட போறேன் இல்லையா? அந்த மாதிரி தான். நான் சொல்ற ஐடியாவை கேட்டு
அவங்க எல்லாரும் ஜெயிச்சிருவாங்க. பேர் என்னமோ அவங்களுக்கு தான் போகும்னு வைங்க. அதனால என்ன சார், நம்மள நம்பி வந்தவங்க நல்லா இருந்தா சரி. அதான் என்னோட பாலிசி. சரி சார், ஃபைல் மாறி போச்சு. நான் போய் கரெக்டான ஃபைல் எடுத்துட்டு வரேன். சாரி ஃபார் த டைம். பரவாயில்ல எடுத்து வைடா. வரேன் சார். போயிட்டு வாங்க. வரேன் சார். வாங்க. என்னனே இவ்வளவு கோவம்? அந்த வயிற்றுச்சல ஏமா கேக்குறேன்? என்னாச்சுமா? ஏடி லட்சுமி, உனக்கு வேற வேலை இல்லையாடி? இப்போ ஏகிட்ட போன் பண்ண? ஏங்க கோவப்படுறீங்க? வக்கீல பார்க்க போனீங்க, என்னாச்சு? நல்லா வருது வாயில. லாயர் எல்லாம் பார்க்கல. போன வைடி. வயிற்றுச்சல கிளப்பி வாங்கி கட்டிக்காத. போன வைடி. வைடி போனேன். நானே போன் பண்ணேன்டி. வைடி போனேன். என்னனே அண்ணி இப்படி கரிச்சு கொட்டுறிய? வக்கீல் என்ன ஜாஸ்தியா பீஸ் கேக்குறாவளங்கும்? அட சும்மா இருமா, நீ வேற. வக்கீலே பார்க்கலம்மா. வக்கீல்கிட்ட காட்ட வேண்டிய ஃபைலு மிஸ் ஆகி போச்சுமா. என்னன்னே நீங்க இந்தாதானே இருக்கு ஃபைலு. இது வேற எவனோ ஒருத்தனோட ஃபைலுமா. நான் கொண்டு போனதும் அவன் கொண்டு வந்ததும் கை மாறி மிஸ் ஆகி போச்சுமா. என்னோட ஃபைல் அவன்கிட்ட போயிருச்சு, அவனோட ஃபைல் என்கிட்ட வந்துருச்சுமா. ஆக மொத்தத்துல போன காரியம் வேஸ்ட். எந்த மூதேவி முகத்துல முழிச்சனோ நான் இந்த பாடுபட்டு சீரழிய வேண்டியிருக்கு. சை அண்ணே 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 எழுந்துங்கண்ணே. நாங்கண்ணே உங்களுக்காக காப்பி எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். ஏனே வருத்தப்படாதீங்கண்ணே, எல்லாம் சரியா போயிரும். அட சும்மா இருமா. ஏற்கனவே வாங்கின சொத்து எங்க இருக்குன்னு தெரியாம நான் நொந்து போயிருக்கேன். டாக்குமெண்ட்ல இருக்க நம்பர் தான் ஒரே ஆதாரம். இப்ப டாக்குமெண்ட் வேற காணும். அப்புறம் நான் என்ன செய்ய முடியும்? டாக்குமெண்ட் போனது மட்டும் இல்லாம போனது வந்ததும் டாக்ஸி செலவு வேற. ஏமாமா, எந்த அறிவுள்ளவனாவது போற இடத்துக்கெல்லாம் ஒரிஜினல் டாக்குமெண்ட் ஃபைல கையில கொண்டுட்டு போவானா என்ன? அத ஒழுங்கா வீட்ல வச்சுட்டு அதுக்கு ஒரு ஜெராக்ஸ் போட்டு எடுத்துட்டு போயிருந்தா அந்த பிரச்சனையே வந்திருக்காதுல்ல. அதையே மாமா நீங்க செய்யல. நீ வேற ஏமா வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சிக்கிட்டு இருக்க? ஆனா எங்களுக்கு மட்டும் அட்வைஸ் பண்ண கிளம்பிடுறீங்கல்ல. உங்களுக்குன்னு ஒரு காரியத்தை பண்ணிக்கும் போது அதை கரெக்டா பண்ணிக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா? எடுத்துட்டு போன ஒரிஜினல் டாக்குமெண்டையாவது பத்திரமா கொண்டுட்டு வரணுமேன்னு துப்பு இருக்கணும்ல. ஏ பவித்ரா, என்ன ரொம்ப ஓவரா பேசிட்டு போற? என் நோக்காட என்னன்னு தெரியாது உனக்கு? அனாவசியமா என்ன சீண்டி பார்க்காத. அப்புறம் தங்கச்சி மகன்னு பார்க்க மாட்டேன். அண்ணே சீறிடுவேன். இருங்க. ஏய் என்னடி ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க? அண்ணனே வருத்தத்துல இருக்கிறாவ, கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டீருன்னு. அண்ணே நீங்க காலையிலே முழிச்சிட்டு போன மூஞ்சிக்காவது கட்டாயம் உங்க தொலைஞ்சு போன ஃபைல் கிடைச்சிரும். ஹலோ ஹலோ மிஸ்டர் சண்முகம். ஆமா, நீங்க யாரு? நான் மூர்த்திங்க. எந்த மூர்த்தி? கிருஷ்ணமூர்த்தி சார். நம்ம ரெண்டு பேரும் ஷேர் ஆட்டோல சந்திச்சோமே. ஓ, ஷேர் ஆட்டோல பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இடிச்சுக்கிட்டே வந்தேல அந்த ஆளா? என்ன சார், என்ன விஷயம்? சார் நாங்க இடிக்கல சார், அவன் ஓட்டுனது அப்படி இருந்தது சார். உடம்பெல்லாம் இன்னும் வலிக்குது சார். சொல்லுங்க சார். ஒண்ணுல சார், ஷேர் ஆட்டோல இருந்து இறங்கும் போது ஃபைலுங்க மாறி போச்சு. உங்க ஃபைல் என்கிட்ட இருக்கு, ஏன் ஃபைல் உங்ககிட்ட இருக்குல்ல சார்? இது உங்க ஃபைலா சார்? உங்க ஃபைல் என்கிட்ட பத்திரமா இருக்கு சார். என்னோட ஃபைல் உங்ககிட்ட இருக்குல்ல? பத்திரமா இருக்கு சார். நல்ல வேளை, அதுல ஒரு மெடிக்கல் ஷாப் பில் வேற இருந்துச்சு. அதுலதான் உங்க பேரும் ஃபோன் நம்பரும் இருந்துச்சு. அதை வச்சுதான் ஃபோன் பண்றேன். ரொம்ப சந்தோஷம் சார். ஃபைல காணுங்கிற பரபரப்புலையும் கடுகடுப்புலையும் எனக்கு ஃபைல்ஸே வந்துருச்சு சார். சரி விடுங்க சார், நீங்க ஒன்னும் கவலையே படாதீங்க. நான் வந்து உங்க ஃபைலை உங்ககிட்ட கொடுத்துட்டு என் ஃபைலை வாங்கிட்டு வரேன். நீங்க அட்ரஸ் மட்டும் கரெக்டா சொல்லுங்க. எழுதிக்கிடுங்க. டேய் வேணா கை நீட்டு. சொல்லுங்க சார். நம்பர் 5 கற்பகம் அபார்ட்மெண்ட்ஸ், ஜானகி நகர், வலசரவாக்கம். வலசரவாக்கம். சரி சார், நாங்க இப்பவே கிளம்பி அங்க வரோம். ஓகே, நீங்க வீட்லயே இருங்க, நாங்க வந்துறோம். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். வாங்க. அம்மா, காணாம போன ஃபைலு கிடைச்சிருச்சுமா. அதை எடுத்தவங்க கொண்டு வர்றாங்க. நான் தான் சொன்னேனே, நீங்க காலையிலே முடிச்சிட்டு போன முகம் ரொம்ப மங்களகரமான முகம்னு. அதான் காணாம போன ஃபைல் தானா திரும்பி வருது. எப்படியோம்மா டாக்குமெண்ட் ஃபைல் சேஃபா வருது, அது போதும். ஏமாமா, ஏதோ டாக்ஸில போனதா சொன்னீங்க, கடைசில பார்த்தா ஷேர் ஆட்டோல தான் போனீங்க போல இருக்கு. அப்படியா சொன்னேன்? அப்படி சொல்லிருக்க மாட்டேனே. ஒழுங்கா செலவை பார்க்காம டாக்ஸி பிடிச்சு போயிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காதுல்ல. சரி விடுமா, அதான் கிடைச்சிருச்சுல, பிறகு என்ன? ஆமா, அந்த ஆளு எப்படி மாமா உங்க போன் நம்பரை கரெக்டா கண்டுபிடிச்சு போன் அடிச்சாரு? அந்த ஃபைலுக்குள்ள வச்சிருந்த டாக்குமெண்ட்டுக்கு நடுவுல ஒரு மெடிக்கல் சீட் வச்சிருந்தேம்மா. அதுல முன் யோசனையா என் போன் நம்பரும் பேரும் எழுதி வச்சிருந்தேன்.
அவர் இந்த நம்பரை பார்த்து என்ன கூப்பிட்டு மேட்ரை சொல்லிட்டாருமா. ஐயே மருந்து சீட்ல இல்லாம பேர் எழுதி வைப்பாங்க. அம்மா என் கைக்கு புதுசா எது கிடைச்சாலும் அதுல என் போன் நம்பரும் பேரும் எழுதிடுவேன். அப்படி எழுதாம விட்டது அந்த காணாம போன டைரி ஒண்ணுதான். விட்டா நெத்தியிலே பேர் எழுதிருவீங்க போல இருக்கு. என்ன ஒண்ணு எழுதுனா வெள்ளை மயில எழுதணும். வழக்கம் போல கருப்பு ப்ளூல எழுதுனா மெர்ஜாயிரும். ஏய் அண்ணே ஏய் என்னடி உங்க அப்பா மாதிரி கூட கூட வாயாடிட்டே இருக்க, போய் படி. படிப்பு ஓரளவும் வர்றதில்ல, வாய் மட்டும் நல்லா பேசிக்கிட்டு இருக்கு. அண்ணே நான் உங்களுக்கு சூடா காப்பி போட்டு எடுத்துட்டு வாரேன்னே. சொல்லுங்க பிரேம். செண்பகா, உங்களை பார்க்க வந்திருக்கேன். உங்க ஹாஸ்டல் வெளியே தான் நின்றுட்டு இருக்கேன். கொஞ்சம் வெளியே வரீங்களா? சரி, ஓகே, வரேன். என்ன விஷயம் பிரேம்? சும்மா பார்த்து பேசிட்டு போலாமேன்னு வந்த செண்பகா. இப்படி அடிக்கடி பார்த்துட்டே இருந்தா பாக்குறவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க பிரேம்? என்ன சொல்றீங்க செண்பகா? நான் உங்களை பார்க்க வர்றது உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? நான் என்னோட நிலைமைய சொன்னேன். எல்லா விஷயத்தையும் நாம கரெக்டா பாக்குறோமாங்கிறது மட்டும் பத்தாது, உலகம் அந்த விஷயத்த கரெக்டா பாக்குதாங்கிறதையும் பார்க்கணும். உங்களுக்காக ஒரு ஹேண்ட்பேக் வாங்கிட்டு வந்திருக்கேன் செண்பகா. இதெல்லாம் எதுக்கு வாங்கிட்டு வரீங்க பிரேம்? ஷாப்பிங் போனேன், இந்த பேக் நல்லா இருந்துச்சு. நீங்களும் சென்னைக்கு வந்ததுல இருந்து ஒரே பேக்கே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே, சரி இருக்கட்டுமேன்னு வாங்கினேன். இந்தாங்க. இல்ல பிரேம், எனக்கு வேண்டாம். ஏன் செண்பகா, நான் உங்களுக்கு எதுவும் வாங்கி கொடுக்க கூடாதா? பிரேம், என்னோட சங்கடத்தை புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரியான கொடுக்கல் வாங்கல்னால நமக்குள்ள நெருக்கம் இருக்கிறதா பாக்குறவங்க தப்பா நினைக்கிறாங்க. தேவையில்லாம எனக்கும் அவங்களுக்கும் மனஸ்தாபம் தான் வருது. யார் அப்படி நினைக்கிறது? வியூலாவா? ஆமா. அவ அப்படி நினைச்சா அதுல என்ன தப்பு இருக்கு செண்பகா? ஏன் நமக்குள்ள நெருக்கம் இல்லையா? இல்ல, நீங்களும் பியூலாவும் நினைக்கிற மாதிரியான நெருக்கம் நமக்குள்ள இல்ல பிரேம். அந்த மாதிரியான நெருக்கம் நமக்குள்ள இருக்கிறதா மத்தவங்க நினைக்கிறத கூட நான் விரும்பல. மத்தவங்க தப்பா நினைக்கிறதுக்கு இதுல என்ன இருக்கு செண்பகா? நான் உங்களை நேசிக்கிறேன், உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன். ஐ லவ் யூ செண்பகா, ஐ லவ் யூ சோ மச். ரொம்ப பர்சனலா, கொஞ்சம் சர்ப்ரைஸா, ஒரு பிளசண்டான இடத்துல வச்சு ரொம்ப ரொமான்டிக்கா சொல்லணும்னு நினைச்சேன். கடைசியில இப்படி தெருல நின்று சொல்ல வச்சிட்டீங்களே செண்பகா. நிறுத்துங்க பிரேம். நீங்க ஃப்ரெண்ட், வெறும் ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். ரொம்ப நெருக்கடியான கட்டங்கள்ல எனக்கு ஆதரவா இருந்திருக்கீங்க, உதவிகள் பண்ணிருக்கீங்க. அதுக்காக நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். ஆனா அந்த நன்றிக்காக நான் என்னையே தர முடியாது.